ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனிஷாதீன் தமிழ் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். அகத்தை அடைக்காதே ஆசுரதேவா கதைக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. கதைக்குள்ளே போக முன்ன ஒரு நிமிஷம் இதை மட்டும் கேட்டுடுங்க ப்ளீஸ். இன்னும் சில பதிவுகளில் கதை முடிவை எட்டிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது முடிஞ்சதும் அடுத்த கதை போட ஆரம்பிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நேரம் செலவு பண்ணி கதை கேட்குறவங்க ஒரு நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த கதைகள் போடுறப்போ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஆர்ஜே தேடி ஆடியோ ரெடி பண்ணி வீடியோவை போடும் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்காக அடுத்தடுத்த கதைகள் ஆடியோவாக காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எழுத்தாளர் ஜெனிஷாதீனின் காதல் கதைகளை கேட்டு மகிழுங்கள். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. அஜயின் கோட்டையில் இருந்து அவன் வலது கையால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட தேவேந்திரன் இன்றும் தோல்வியோடு வீடு திரும்பியவனுக்கு அஜயை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கோபத்தை விடவும் அவன் ஏன் தன்னை ஒன்றும் செய்யவில்லை என்ற குழப்பமும் அதிகமாக இருக்க வீட்டிற்குள் நுழைந்து தன் அன்னையின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்ட இந்தரின் உள்ளமோ எங்க அம்மா எனக்கே தாய்ப்பால் கொடுத்துச்சான்னு தெரியல என்ற அஜயின் வார்த்தைகளையே அசை போட்ட வண்ணம் இருக்க அவன் விழிகளோ அங்கே வரவேற்பறையில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பாலகனின் ஓவியத்திலேயே நிலைத்திருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்தரால் தூண்டப்பட்ட அவன் மறக்க நினைக்கும் பழைய நினைவுகளின் பிடியில் சிக்கியிருந்த அஜய்க்கோ ச்ச, ஏன் இடத்துக்கே வந்து என்கிட்டயே என்னம்மா எகுறான், அவனை எப்படி சும்மா விட்டேன் என்று இந்தரை ஒன்றும் செய்யாமல் விட்ட ஆத்திரத்தை மது அருந்தி தனித்து கொண்டவன் அன்று வெகு நேரம் கழித்தே வீடு திரும்ப அங்கே தந்தையை கேட்டு அழுத மகனை சமாதானப்படுத்தி உறங்க வைத்த சஞ்சனா அஜய் தேவுக்காக காத்திருந்தாள். லேசான மதுவாடையோடு வீட்டிற்குள் நுழைந்த அஜயை நெருங்கிய சஞ்சனா, குடிச்சிருக்கீங்களா தேவா என்று கேட்டவனை அலட்சியப்படுத்தியவாறே மாடி ஏறியவனின் பின்னேயே சென்ற காதல் பெண்ணவளோ மனது கேட்காமல், ஏன் தேவா குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்று மீண்டும் அவன் தோள் தொட்டு வினவ, 2 நாட்களாகவே இந்தரிடம் பேசினாள் என்று அவளிடம் பாராமுகமாகவே நடந்து கொள்ளும் அஜய் இன்று இந்தருடைய பேச்சினாலேயே மது அறிந்துவிட்டு வந்திருப்பவன், ஆமாண்டி குடிச்சிருக்கேன், அப்படிதான் குடிப்பேன், உனக்கு என்னடி, உனக்கு அந்த போலீஸ்காரன் தானடி முக்கியம், பெருசா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ஏண்டி நடிக்கிற என்று சீரியவாறே தன் தோள் மேல் இருந்த அவள் கரங்களை தட்டிவிட்டவன் நிற்க முடியாமல் தள்ளாடி சஞ்சனாவின் மேலேயே சரிய அவனை தாங்கி பிடித்த பெண்ணவளுக்கும் அவன் பேச்சு மிகுந்த வருத்தத்தையும் கோபத்தையும் கொடுத்தாலும் தன்மேல் சரிந்து விழுபவனை அப்படியே விட்டுவிட மனமில்லாது அவனை அணைத்தவாறு அழைத்து சென்று படுக்கையில் அமர வைத்தவள் அவனை சுத்தப்படுத்தி அவனுக்கு தன் கையாலே பாலையும் புகுட்ட அவள் மேல் சிறிதான கோபமே இருந்தாலும் அவள் செயல்கள் எதையும் தடுக்காமல் ஏற்றுக்கொண்டவன் ஒரு தாய்க்கு நிகரான பாசத்தை தன் மேல் பொழியும் பெண்ணவளின் செயல்களை இமை சுமட்டாது ரசித்திருந்தவன். அவள் கொடுத்த பாலை சொட்டு விடாது பருகி முடித்த பின் அவளின் கையை பற்றி தன்னோடு இறுக்கிக் கொண்டு அவளின் ஆப்பிள் கன்னங்களில் தன் முரட்டு அதரங்களையும் பதித்தவன் நிம்மதியாக உறங்கி போக ஒரு நிமிடம் காய்வதும் மறு நிமிடம் குழைவதுமான தன்னவனின் தாமரை இலை தண்ணீரான செயல்களால் அலைக்கழிக்கப்பட்ட பேதையவளின் கெண்டை நயனங்கள் தான் அன்று இரவு முழுவதும் உறக்கத்தை தொலைத்தது. இரவு தாமதமாக உறங்கினாலும் காலையில் நேரமே விழித்துவிட்ட சஞ்சனா கீழே இறங்கி சென்று தன் வழக்கமான பணிகளை தொடர்ந்தவளை அஜய் இரவு பேசிய உதாசீன வார்த்தைகளை சுற்றி சுற்றி வர தன் அமில சொற்களால் நேற்று இரவு சஞ்சனாவை காயப்படுத்தியவன் அதற்கு மருந்தாக அவள் கன்னத்தில் முத்திரையும் பதித்து விட்டே உறங்கி போனவன் காலையில் குளித்து முடித்து கீழே இறங்கி வந்தவனுக்கோ இரவு நடந்தது அனைத்தும் அவன் மனக்கண்ணில் படமாய் விரிய அவனின் சிவந்த விழிகளோ அங்கே மகனுக்கு உணவூட்டி கொண்டிருந்த சஞ்சுவைத்தான் பருகியது. இரவு மகனை கொஞ்சாததால் வேண்டுமென்றே சஞ்சுவை உரசி கொண்டு வந்து அவளிடமிருந்த அபியை தூக்கி கொஞ்சியவன், சாரி அபிகோட்டே என்று சஞ்சுவை நோக்கியே உரைத்தவனை கண்டு கொள்ளாத சஞ்சனா அபியின் வாயை துடைத்துவிட்டு நகர, பார்ரா என்று அவளை பார்வையாலே தொடர்ந்தவன் விழிகளும் கூட நேற்று பேசியதற்காக அவளிடம் மன்னிப்பையே யாசித்தது. அதை எதையும் சிறிதும் சட்டை செய்யாத சஞ்சனா 2 நாட்களாக தான் பொட்டிட வரும் பொழுதெல்லாம் புறக்கணித்து சென்ற அஜய்க்கு பொட்டிட விரும்பாமல் மகனுக்கு மட்டும் விபூதியை வைத்துவிட்டு நிமிர்ந்தவள், பாய் அபிகண்ணா என்று மகனை காரில் ஏற்றிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த சஞ்சுவை பார்த்திருந்த அஜய், கோபமா இருக்கா போலையே என்றவாறு அவள் பின்னோடே சென்றவன் அவள் கையை பற்றி இழுத்து, எனக்கு போட்டு வச்சு விடுடே என்று ஆழ்ந்த குரலில் கேட்க,
மாட்டேன் தேவா. 2 நாளா எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கும் அப்படியே இருங்க. உங்களை நடிச்சு ஏமாத்திர என்ன விட்டுருங்க என்று நாசி சிவக்க கோரியவள் அவன் கையை தட்டிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று மறைய, நைட்டு ஓவராக தான் பேசிட்டோம் போலையே, ரொம்ப தான் கோவமாக இருக்கா. ஆனால் கோவத்தில் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்து கொள்றாளே என்று வாய்விட்டே புலம்பியவனுக்கு அவளின் உதாசீன செய்கை கோபத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவன் முகத்தில் புன்னகையே வரவழைக்க மீண்டும் அவள் பின்னே சென்றவன், சஞ்சு, இப்போ பொட்டு வச்சு விடுவியா மாட்டியா என்று ஒரு மாதிரி குரலில் வினவியவனின் குரல் பேதத்தை கண்டு கொள்ள விரும்பாத சஞ்சனா, மாட்டேன் என்பது போல அழுத்தமாக தலையசைக்க, நீ வச்சு விடலைனா என்ன, நானே வச்சுக்கிறேன் என்றவாறு அவளை விட அழுத்தமான காலடிகளோடு அவள் அருகில் நெருங்கியவன் அவள் மூச்சு காற்றோடு தன் மூச்சு காற்றை கலக்கவிட்டு அவளின் அதிர்ந்த விழிகளுக்குள் தன் காந்த விழிகளை புகுத்தியவாறு அவளின் நெற்றியோடு தன் நெற்றியை வைத்து அழுத்தியதில் பெண்ணவளின் நெற்றியில் இருந்த குங்குமம் ஆனவனின் நெற்றிக்கு அழுங்காமல் இடம்பெயர ஒரு வெற்றி சிரிப்போடு அவள் பிறை நூதலின் உச்சியில் தன் வன் இதழையும் ஒற்றி எடுத்தவன் சஞ்சுவை விழுங்கி விடுவது போல பார்த்து, டி அழகி, என கொல்றடி நீ என கூறிய ஆனவனோ அவளை விட்டு கம்பீரமாக விலகி செல்ல தன்னவனின் காதல் செய்கையிலும் மோக பார்வையிலும் கிறங்கி நின்ற சஞ்சனாதான் நிற்க முடியாது தோய்ந்து சரிந்தாள். அன்று மட்டுமில்லாது அடுத்து வந்த நாட்களிலும் வழக்கத்திற்கு மாறாக ஆனவன் கொஞ்சம் இறங்கி வருவதும் பெண்ணவள் முறுக்கி கொண்டு பேசாமல் செல்வதும் தன் அதிரடி செய்கைகளால் தனக்கு வேண்டியதை அவளிடமிருந்து அவனாகவே பெற்றுக்கொள்வதுமாய் அவர்கள் நாட்கள் நில்லாமல் நகர எப்பொழுதும் போல் அவர்கள் மௌனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே அவர்களின் மகவுக்கும் தான் வந்தது போல அப்படி ஒரு தேவை. வழக்கம் போல அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு வந்த சஞ்சனா தங்கள் மகன் அபியை உறங்க வைக்க முயன்று கொண்டிருக்க, ஆனால் அன்னையின் முயற்சியெல்லாம் முறியடித்த சுட்டி பாலகன் அபியோ அவன் தந்தையிடம் கதையெழுத்து கொண்டிருந்தவன். அவர்கள் இருவரின் கரங்களையும் இணைத்து வைத்து தன் பிஞ்சு கரங்களால் பற்றியிருந்தவன், டாடி என்று அழைத்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தம்பி பாப்பா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் டாடி தம்பி பாப்பாவே இல்லை என்று மழலை குரலில் சோகமாக கேட்க மகனின் கேள்வியில் ஒரு கணம் அதிர்ந்த அஜய் மறுகணம், உனக்கு தம்பி பாப்பா வேணுமா அபிச்சாம் என்று வினவியவனின் வழிகளோ தன்னவளையே தாப பார்வை பார்த்திருக்க அவ்வளவு நேரமும் அபியின் மேல் கிடந்த தன்னுடைய கைவிரல்களை ஒடித்துவிடும் அளவு பிசைந்து கொண்டிருந்தவனை முறைத்து பார்த்தவாறு இருந்தவளோ அபியின் பேச்சிலும் அஜயின் கேள்வியிலும் தன்னவனை இமைக்க மறந்து பார்த்திருந்தாள். தந்தையின் கேள்விக்கு, ஆமா டேடி, எனக்கும் தம்பி பாப்பா வேணும், வாங்கி தரீங்களா என்று ஆவலோடு வினவிய மகனை இறுக்கி அணைத்து கொண்டவன் சஞ்சுவின் அதிர்ந்த விழிகளை பார்த்தவாறே, கண்டிப்பா வாங்கலாம் கண்ணா, என்னோட அபிச்சம் கேட்டா டாடி இல்லைன்னு சொல்வேனா என்று மகன் கன்னத்தில் தன் இதழை ஒற்றி எடுத்தவன், சஞ்சி, அபி கேட்குற போல அவனுக்கு தம்பி பாப்பாவை வாங்கி கொடுத்துடலாமா என தன்னவளிடமும் கேட்க ஆனவனின் கிறக்க குரலிலும் அவனின் விழுங்கும் பார்வையிலும் பொதிந்திருந்த செய்தியில் பேச்செழுந்த பெண்ணவளின் வயிற்றுக்குள் தான் பல அமில கலவையை சுரக்கத் துவங்கியது. தந்தை மகனின் உரையாடலில் முள்மேல் அமர்ந்திருப்பவள் போல் தவிப்புடன் அமர்ந்திருந்தவளின் செவ்வரளி வதனத்தையே வெளிவிலக்காது பருகியிருந்தவன் பல நாட்களாகவே தன்னவளின் அருகாமைக்கு ஏங்கி தவித்தவனுக்கு எப்பொழுதும் போல் அவர்களுடைய செல்ல மகன் அபியே பாதை அமைத்து கொடுத்ததில் உறங்கும் மகனின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், ஐ லவ் யூ அபிஜாம் என கூறிவிட்டு எழுந்தவன் படுக்கையை சுற்றி வந்து அபி தூங்கியதை கூட உணராது இன்னும் மகனையே தட்டி கொடுத்த வண்ணம் அமர்ந்திருந்த பெண்ணவளின் கையை பற்றி எழுப்பியவன், வா சஞ்சய் என்றழைக்க, எங்க எங்க என்று சஞ்சனா மலங்க மலங்க விழிக்க, அதான் அபி தம்பி கேட்டான்லடி, அதுக்குதான் என்று கிறக்க குரலில் கூறியவனை பார்த்து உள்ளுக்குள் உதறல் எடுத்த பெண்ணவளோ, அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று தடுமாறியவாறு கூறியவளை, உன்கிட்ட வரியான்னு கேட்கல பேபி, வான்னு சொன்னேன் என்றவாறு அவளை அலைக்காக தூக்கி கொண்டவன் மகனுக்கு அணைவாக தலையணையும் வைத்துவிட்டு தன் இரும்பு பிடியில் சிறிது கூட அசைய முடியாது கிடந்தவளோடு உடைமாற்றும் மறை நோக்கி சென்றவனோ, வேணாம் தேவா, இது தப்பு தேவா என்றவாறே தன் வன்கரங்களில் மலர் செண்டாய் கிடந்தவளை அழுங்காமல் மஞ்சத்தில் மலர்த்தியவன் அவளின் நெற்றியோடு தன் நெற்றியை மொட்டி, ஒரு தடவை நடந்தாதாண்டி தப்பு, இது நமக்கு எத்தனையாவது தடவைனாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா என்று ஹஸ்கி குரலில் அவளின் காதோரத்தில் வினவியவன் அங்கேயே தன் மொத்த ஊர்வலத்தையும் தொடங்க மீண்டும் வேணாம் தேவா என்று கூறியவளின் உதடுகள் தவிர்த்து அவளின் ஒட்டுமொத்த ஊனும் அவனுடைய சங்கமத்துக்கு தயாராக இருந்ததில் பெண்ணவள் அரண்டுதான் போனாள்.
4 வருடத்திற்கு முன்னால் தன் அன்பை, தன் காதலை வெறும் காமம் என்று கொச்சைப்படுத்தியவன், உடற்கவர்ச்சியால் மட்டுமே உன்னுடன் இருந்தேன் என்று தன்னை கீழ்த்தரமாக பேசியவன், 4 வருடங்கள் தொடங்கி இந்த நிமிடம் வரை தனக்கும் தான் அவன் மேல் வைத்திருக்கும் நேசத்திற்கும் எந்தவித அங்கீகாரமோ உரிமையோ வழங்காதவன், இன்றும் கூட தன் மகனுக்காக தன்னை வெறும் சதையாக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள விளைபவனின் பார்வைக்கும் தொடுகைக்கும் மயங்கி தன் வெக்கங்கெட்ட ஊனும் உள்ளமும் அவன் கைகளில் இப்படி குழைகிறதே என்று தன் மீது அருவருத்து கொண்டவள் விழிமூடி படுத்திருக்க, மேல் சட்டையை கழட்டிவிட்டு திண்ணிய மார்போடு சஞ்சுவின் மேல் சரிந்தவன் அவள் சங்கு கழுத்தை சுற்றி உதட்டாலே கோலமிட்டு முன்னேறி நிலாவதனம் தன்னிலிருந்து ஆரஞ்சு சுலைகளையும் மென்மையாக சிறைப்பிடித்து கொண்டதில் உணர்ச்சிக்கு ஆட்பட்ட சஞ்சுவின் கரங்களோ அங்கிருந்த தலையணியை அழுந்த பற்ற அவளின் நளின நயனங்களோ அவளை அறியாமலே கண்ணீரை சொரிந்தது. தன் காதலை உணர்ந்து கொள்ள மறுக்கும் தன்னவனை பார்வையால் கூட விளக்க முடியா தன் கையிற நிலையை எண்ணி பெண்ணவளின் வெளியிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் அவளின் தேனதரங்களை சுவைத்திருந்தவனின் கண்ணம் நினைத்ததில் நிமிர்ந்து அவளின் விழிகளை சந்தித்தவனை அவள் பார்வையில் இருந்த வலியும் ஏக்கமும் குத்தி கிழிக்க தன் மோக உணர்ச்சிக்கு சடுதியில் அணை போட்டு சட்டென்று அவளை விட்டு விலகியவன், ஏன் சஞ்சி என்றான் பலவித உணர்வுகளை விழிகளில் தேக்கி. தன்னவன் தன்னை விட்டு விலகியதும் தானும் எழுந்து அமர்ந்தவள் வலி நிறைந்த பார்வையோடு அவனை நோக்கி, நமக்குள்ள இப்ப நடக்க போறதுக்கு என்ன பேர் தேவா? நீங்க என்னை யாரா நினைச்சு தேவா இப்படியெல்லாம் பண்றீங்க? உங்க வீட்டு வேலைக்காரியாவா இல்ல என்று அவளது கரகரத்த வார்த்தைகள் கூறியேட்டியாய் அவன் இதயத்தை வந்து கிழித்ததில் வலியை தாண்டி கொண்டு இயலாமையில் கோவமே வெளிவர சட்டென அவன் கைகள் அவள் கண்ணங்களை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்தது. ஆனால் தன்னையே இவ்வளவு கீழ்த்தரமாக அவள் பேசுகிறாள் என்றால் அவள் மனதில் எவ்வளவு வலி இருக்கும், அதுவும் தன்னால் தான் என்று உணர்ந்தவனோ அவள் மலர் முகத்தை கையில் ஏந்தி, சஞ்சி ஏண்டி இப்படி பேசுற என்றான் அமைதியான வலுவிழந்த குரலில். நான் வேற எப்படி பேசுறது தேவா? எனக்கு வாழ்க்கையில எப்பவுமே பெருசா வருத்தம் இருந்தது இல்லை. உண்மையை சொல்லப்போனா என் அப்பா அம்மா எந்த பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வந்தது இல்லை. என்னோட படிப்புல மட்டுமே என்னோட சிந்தனை முழுசும் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க என்னை விட்டுட்டு போனதும் உலகமே ஒரு நிமிஷம் இருண்டு போயிடுச்சு. அந்த இருட்டுல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது உங்க முகம் மட்டும்தான். எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சப்ப நீங்க இருக்கீங்கன்னு உங்க மேல இருக்க காதல்ல என்னோட மொத்த நேசத்தையும் அன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட கொட்டுனேன். ஆனா அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த பேர் என்னன்னு ஞாபகம் இருக்கா தேவா என்றவளின் கேள்வியில் வேறு புறமாய் திரும்பினான், தன் விழிகளில் தோன்றிய வலியை மறைப்பதற்கு. அன்னைக்குதான் என் வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். என் உலகமே நீங்க தானே நம்பிட்டு இருந்தப்ப ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் சுக்கு நூற உடைச்சிட்டீங்க தேவா. உள்ளுக்குள்ள எத்தனை தடவை செத்து செத்து பொலைச்சேன் தெரியுமா? சில நேரம் செத்தே போயிடலாமன்னு கூட தோணும் என்று முடிக்கும் முன் அவள் அதரங்கள் மீது கையை வைத்த அஜய், சஞ்சி போதுண்டே என்றான் உள்ளே போன குரலில். தன் வாயிலிருந்து அவன் கையை எடுத்த சஞ்சனா, இல்ல தேவா இன்னைக்கு மட்டும் நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் என்றவள் அவன் பதிலுக்கு கூட காத்திராமல், அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா 4 வருஷம் கழிச்சு நீங்க என்ன தேடி வந்தப்ப அபி உன்னை தேடுறான் வான்னு சொன்னீங்க. ஆனா ஒரு தடவை கூட உங்களுக்கு சஞ்சியா என்னை கூட்டிட்டு போகணும்னு தோணவே இல்லையா தேவா? இந்த 4 வருஷத்துல நான் உங்களை தினம் தினம் தேடின மாதிரி நீங்க ஒரு தடவையாச்சும் என்ன தேடி இருக்கீங்களா? நைட்டு நான் நிம்மதியா தூங்கிய பல வருஷம் ஆச்சு. உங்களுக்கு ஒரு நாள் என் நினப்பு வந்திருக்கா தேவா? ஒருவேளை அபி நமக்கு பிறக்கலைனாலோ இல்ல அவனை நீங்க பார்க்கலனா கூட என்னை தேடி வந்திருக்கவே மாட்டீங்கல்ல தேவா? அவளின் அடுக்கடுக்கான கேள்விகளில் தனது வாழ்க்கையில் முதல் முறை பதிலற்று நின்றான் அவளது தேவா. உங்களுக்கு என் மேல காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா மட்டுமே இருந்துடுறேன். ஆனா என் உணர்ச்சிகளோட விளையாண்டு என்ன ஒரு 3rd ரேட் பொண்ணு ஆக்கிராதீங்க தேவா என்று கைகூப்பி நின்றவளின் விம்மல் ஒலி அந்த அறை முழுதும் எதிரொலிக்க இதயத்தை கிழிக்கும் சஞ்சுவின் இறுதி வார்த்தையில் கலங்கிய அஜயோ, சஞ்சி என்ற குவலோடு அவளின் வாயை தன் கை கொண்டு மூடியவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய், உன்னோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு சஞ்சி என்றவன் சஞ்சனாவின் பொற்கரங்களை பற்றி இழுத்தவாறு அங்கிருந்த ஒரு அறையை நோக்கி விரைந்தான் நம் அசுரதேவன். அத்தியாயம் 22.
சஞ்சுவின் கரங்களை பற்றி இழுத்தவாறு பூஜை அறைக்குள் நுழைந்த அஜய் நிமிட நேரம் கூட தாமதிக்காது, மணமேடை இல்லாமல் மேல தாளம் முழங்காமல் ஐயர் மந்திரமும் மோதாமல் அங்கிருந்த கடவுள் படங்களை மட்டுமே சாட்சியாக வைத்து தான் என்றோ 4 வருடங்களுக்கு முன்னமே அவள் கழுத்தில் கட்டுவதற்காக வாங்கி வைத்திருந்த பொன் தாலியை எடுத்து பல வருடங்களாக தன் மனதில் மட்டுமே இடமளித்து அதை அவளுக்கே கூட அறிவிக்காது வைத்திருந்த தன்னவளின் வெண்சங்கு கழுத்தில் அணிவித்தவன் அவளின் நெற்றி வகுட்டில் குங்கும திலகத்தையும் இட்டு முடித்து தன்னுடைய ஒரே செய்கையால் தன்னவளின் பல வருட காதலுக்கு மரியாதை செய்து அவளை தன்னின் சரிபாதியாக ஏற்றுக்கொள்ள அதிரடிக்கென்றே அளவெடுத்து செய்யப்பட்ட அந்த அசுர தேவனின் திடீர் செய்கையில் அசைய தோன்றாது அப்படியே உறைந்து நின்றாள் மென்பாவை சஞ்சனா. வெளியில் வழியும் நீரோடும் அதிர்ச்சியான முகத்தோடும் தன்னையே பார்த்திருந்த தன்னவளின் நயனங்களில் அப்பொழுதும் ஒரு தெளிவின்மையை கண்டவன் அவளின் மலர் முகத்தை தன் உள்ளங்கைகளில் தாமரை போல ஏந்தி அவளின் கருவண்டு விழிகளுக்குள் தன் காந்த விழிகளை செலுத்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ப்ராஸ்டியூட்டை நினைச்சு என்ன தொட போறியான்னு நீ கேட்ட இல்லடி, இப்போ மட்டுமில்ல 4 வருஷத்துக்கு முன்ன உன்னை முதலா தொட்டப்ப கூட என்னுடையவளா எனக்காகவே பிறந்தவளா நினைச்சு தாண்டி தொட்டேன். அப்பதான் நானே உணராம உன்னை கண்டபடி பேசி உன் மனசை கஷ்டப்படுத்தி, ஆனா அதை நான் உணர்ந்த சமயம் நீ எனக்கு வாழ்க்கை முழுசும் வேணும்னு என் மனசை என் மண்டையில தட்டி சொன்ன நிமிஷம் இந்த தாலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அடுத்தடுத்து என்னென்னமோ ஆகி நீயும் என்னை விட்டு போய் இந்த 4 வருஷமா நான் உன்னை தேடினான்னு நீ கேட்ட. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை தேடவே இல்லை. ஆனா என் இதயம் சதா எந்த நேரமோ உன்னையே தேடிச்சு சஞ்சி. கண்டிப்பா நீ என்கிட்ட திரும்ப வருவேன்னு என் மனசு சொல்லிச்சடி. அந்த நம்பிக்கையில 4 வருஷத்துக்கும் மேல என்ன போலவே இதுவும் உனக்காக காத்துட்டு இருக்குடி என்று அவள் கழுத்தில் மின்னிய பொன் தாலியை தொட்டு கூறியவன், இது காதலான்னு எனக்கு தெரியல, நான் உன்னை நேசிக்கிறேனா அதுவும் தெரியல. ஆனா என்னோட வாழ்க்கை முழுசுக்கும் இந்த வாழ்க்கையே முடிஞ்சாலும் ஏன் 7 ஜென்மம்னு ஒன்று இருந்தா அந்த எல்லா ஜென்மங்கள்லையும் நீ எனக்கு வேணும் சஞ்சி என்று தன் ஒட்டுமொத்த நேசத்தையும் சொல்லாமல் சொல்லிய தன்னவனின் சொல்லிலும் செயலிலும் பாவையின் மனமோ பரவசத்தில் மூழ்க, இனி ஐ லவ் யூ என்ற ஒரு வார்த்தை அங்கு அவசியமா என்ன? அவன் மேல் அளவில்லா நேசம் வைத்திருக்கும் ஆரினங்கிற்கு இந்த ஒரு இனிய பரிசே போதாதா அவனிடமிருந்து? மீண்டும் மீண்டும் சூரியனை நோக்கும் சூரியகாந்தியாய் தன் முகத்தையே பருகிய ஏந்திழையாளை நோக்கி, என்னடா என கேட்டதில் உடைந்த சஞ்சனாவோ தேவா என்ற கதறலோடு அவனின் பரந்த மார்புக்குள் புகுந்து கொள்ள, இப்பொழுது மனையாளாக மாறிவிட்ட தன்னவளை மீண்டும் தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் அழுத்தமான காலடிகளோடு தன் அறைக்கு திரும்பினான் சஞ்சுவின் அஜய் தேவன். அறைக்குள் நுழைந்ததும் கூட அவள் சம்மதம் வேண்டி அவள் முகம் பார்த்தவன் அன்று காதலனாய் மட்டும் இருந்த பொழுதே தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் அவனுக்காக கொடுக்க முனைந்தவள் இன்று கணவனாகவும் மாறி தன் உயிரோடு கலந்து விட்டவனுக்கு வெட்க சிரிப்பாலே சம்மதத்தை தெரிவித்து அவன் நெஞ்சத்தையே மஞ்சமாக்க, செவ்வரளியாய் சிவந்த முகத்தோடு இதழ் தொடிக்க நின்றிருந்த மனையாளின் நாணம் கண்டே சித்தம் சிதறியவன் தான் இதுவரை வாய்விட்டு சொல்லாத கட்டவிழ்ந்த காதலை எல்லாம் ஒற்றை இதழ் மொத்தத்திலேயே அவளுக்கு உணர்த்திவிட துடித்தவன் போல் வன்மையாகவே தன்னவளின் கொவ்வை அதரங்களை கொய்து கொண்டவனின் வன்கரங்களோ அவள் இடையோடு உறவாட பெண்ணவளின் கால்களோ நிற்க முடியாது துவளத் தொடங்கியது. நிமிடங்கள் பல கடந்தும் கூட தன்னவளின் அதரங்களை விட்டு விடாது சுவைத்திருந்தவன் அவள் மூச்சுக்கு தவிப்பதை உணர்ந்தே அவள் இதழ்களை விடுவித்தவன் தன் மொத்த முற்றுகை தாங்காது தன் மீதே தோய்ந்து சரிந்த மனையாளை 2 கைகளிலும் பூச்செண்டாய் அள்ளி எடுத்து கட்டிலில் சரித்தவனோ அந்த பிரம்மன் வரைந்த ஓவிய பாவையின் மேனியில் கரமென்ற தூரிகையை காதலென்னும் வண்ணத்தில் தோய்த்து அத்துமீற ஆரம்பித்தவனுக்கு அவன் உதடுகளும் இணைந்து பேருதவி புரிய, விடியும் மட்டும் அஜயினால் தீட்டப்பட்ட அந்த ஓவிய பாவையின் பாலாடை மேனியோ ஆனவனின் வன்கரங்களால் செங்காந்தலாய் நிறமாற்றம் கொள்ள அவளை தீண்டி தீண்டி தித்தித்த ஆனவனோ அவன் தீட்டிய ஓவியத்தைக் கண்டு அவனே சொக்கிதான் போனான். அன்று காதலர்களாக மட்டுமே 2 கலந்தவர்கள் இன்று கணவன் மனைவி என்ற உரிமையுடன் பரவசத்தோடும் பிணைந்து திளைக்க, வான்மகள் மட்டும் உலா போகும் நேரத்தில் அந்த மிகப்பெரிய அழகிய மஞ்சத்தில் அவர்களின் சொர்க்க வாழ்வும் தான் இனிமையாக அரங்கேற தொடங்கியது. செங்கதிரவனின் வரவோடு தோட்டத்தில் இருக்கும் தேன் சிட்டுகளின் மெல்லிய ரீங்காரமும் சேர்ந்து கொண்டதில் மெல்ல கண்மலர்த்தி பார்த்த அஜயோ
கடல் வண்ண ஷிஃபான் புடவினுள்ளே தன் 5 அடி உயர பொன்மேனியை மறைத்திருப்பவளின் எந்தவித ஒப்பனையும் எல்லாம் முகத்தில் நெற்றி திலகம் மட்டும் வீற்றிருக்க, கழுத்தில் மின்னும் தாலி கொடியோடு அதை கட்டியவன் நினைவும் சேர்ந்து கொண்டதில் முகம் கொள்ளா புன்னகையோடு கண்ணாடி முன்னே நின்று இருந்த தன் மனையாளின் எழில் தோற்றம் கண்டு மயங்கியவன், காலிலேயே அல்றாளே என கூறியவாறே சட்டென்று எழுந்து சஞ்சுவை பின்னிருந்து அணைத்து கொண்ட அஜய், டி அழகி, ஏண்டி அதுக்குள்ள குளிச்ச என்று கேட்டு மனையாளின் பின்னங்கழுத்தில் வாசம் பிடித்தவனின் மீசை ரோமங்கள் கூட பெண்ணவளின் ஆசை நரம்புகளை தூண்டிவிட்டதில் தேவா என்ற முனகலோடு பின்னிருந்த தன்னவனின் அடர் சிகையை பற்றி கொண்டவள் கணவனின் கைகள் இடையில் ஊர்ந்து முன்னேறவும், வேணாம் தேவா என்க, என்ன வேணாம் என்றவன் அவள் மேலாடைக்கு மெல்ல விடை கொடுத்தான். அதற்கு, அபி எழுந்திருப்பான் தேவா என்ற சஞ்சனா அவன் கரங்களை தன் இடையோடு அழுத்தி பிடிக்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்குடே என்ற அஜய் அவளை தன் கரங்கள் இரண்டிலும் அள்ளிக்கொள்ள, அபிக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் தேவா என்று விடாமல் கூறிய சஞ்சனா தன்னை அள்ளி இருந்த கணவனின் கழுத்தையே வளைத்து கொண்டவளின் வாய் மட்டுமே கூறிய அவளின் மறுப்பையும் அதற்கு நேர்மாறான அவளின் செய்கைகளையும் கண்டு ஒரு மந்தகாச புன்னகையை உதித்தவன், அபிக்கான லஞ்ச அப்புறம் பார்க்கலாம், அவன் கேட்ட தம்பி பாப்பாவை மொதல் ரெடி பண்ணலாண்டி என கூறி கன்சுமெட்டியவனோ அவளோடு மஞ்சத்தில் சரிந்து அவள் உடலில் ஒட்டியிருந்த மிச்ச மீதி ஆடைகளுக்கும் விடை கொடுத்து முன்னேறி குளித்து முடித்து சுத்தமாய் இருந்தவளை தன் எச்சில் கொண்டே மீண்டும் மீண்டும் அழுக்குப்படுத்தியவன் புன்சிரிப்போடு விலகி படுக்க, களைத்து போன சஞ்சனாவும் எழும்ப முடியாது சோர்ந்து கிடந்தாள். தன்னுடைய வன்கரங்களாலும் முரட்டு உதடுகளாலும் கன்றி சிவந்திருந்தவளின் களைத்த தோற்றம் கண்டே துணுக்கமுற்ற அஜய் மெல்ல அவள் முகம் பார்த்து, சஞ்சி என்று குழைந்த குரலில் அழைத்தவன், நான் உன்கிட்ட ஃபோர்ஸா நடந்துட்டேனா, உடம்பெல்லாம் இப்படி சவந்திருச்சே என்ற குற்ற உணர்ச்சியோடு கேட்டவனின் சிலுக்கம் தாங்காத சஞ்சனா வேகமாக தலையாட்டி, இல்லை தேவா, அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன் என கூறியவள் கணவனின் வெற்று மார்பில் தன் இதழையும் ஒற்றி எடுத்தாள். தன் நெஞ்சில் புதைந்திருந்தவளின் கலைந்திருந்த கூந்தல் கற்றைகளை காதடியில் ஒதுக்கிய அஜய், ரொம்ப சோர்வா இருக்கியடி என்று மீண்டும் வருத்தம் தோய்ந்த குரலில் வினவவும், கணவன் வருத்தப்படுவது தாங்கா பெண்ணவளும் தன் சோர்வை எல்லாம் மறைத்து கொண்டு உதட்டில் விரிந்த புன்னகையோடு, இல்ல தேவா, நான் சோர்வாலம் இல்லையே, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் என்று மீண்டும் கூற, அவ்வளவு நேரமும் அம்மாஞ்சி போல முகத்தை வைத்திருந்த அஜயோ அவள் சோர்வில்லை என கூறிய மறுநிமிடமே, அப்ப சரி என்று மீண்டும் அவளை மஞ்சத்தில் சரித்து ஆழி பேரலையாய் அவள் மேல் படர்ந்தவன், தேவா, நீங்க ரொம்ப மோசம் தேவா, இதுக்கு தான் அவ்வளோ அக்கறையா அப்படியெல்லாம் கேட்டிங்களா என்ற மனையாளின் சின்னங்கள் வார்த்தைகளை எல்லாம் தன் இதழ்களுக்குள்ளே வாங்கியவன் தன் இத்தனை வருட ஆண் தவத்தையும் பெண்ணவளின் மேல் கொண்ட 4 வருட காதல் தாபத்தையும் களையும் முயற்சியில் தன்னவளோடு இணைந்து கூடல் பாடத்தில் PhD பட்டம் வாங்கி முடிக்கவும், வெளியே அவர்களின் மகனுடைய சஞ்சுமா என்ற குரல் ஓங்கி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மகனுடைய குரலை கேட்டதும், ஐயோ, அபி எழுந்துட்டான் என்று பதறிய மனையாளை முத்தமிட்டு அடக்கியவன், நீ போய் குளிச்சுட்டு வாடி, அபியை நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை குளியல் அறைக்குள் அனுப்பி வைத்தவன் மனையாளின் சோர்வை அறிந்திருந்ததால் மகனோடு இணைந்து தானும் குளித்து முடித்து தானே அவனுக்கு உடை மாற்றி அனைத்தையும் செய்து விட்டவன் மகனை தூக்கி கொண்டு கீழே வர, அந்த பாசமிகு தந்தையின் நேசமிகு கணவனின் ஒவ்வொரு செயல்களிலும் சஞ்சுவின் காதல் உள்ளமோ மயங்கித்தான் போனது. அன்றிலிருந்து இன்று வரை அவன் செய்த எந்த செயலுக்கும் அஜய் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. ஆனாலும் உயிர்காதல் கொண்ட சஞ்சுவின் உள்ளத்துக்கு அந்த உயிர்காதலின் விளக்கம் எதுவும் தேவைப்படாமல் போக, அவன் எது செய்தாலும் அதில் அவனுக்கான நியாயம் இருக்கும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவள் அவன் வன்முறை வாழ்க்கையோடே அவனை முழுமனதாக ஏற்றுக்கொள்ள, பெற்றோர்களாகி 3.5 வருடம் கழித்து தம்பதிகளான அந்த புதுமண தம்பதியர் அடுத்து வந்த நாட்களில் ஜோடி புறாக்களாய் காதல் வானில் சிறகடித்து பறந்தனர். மகனுக்காகவே தன்னவனை விட்டு விலகி வந்திருந்தவளின் எத்தனை வருட கலக்கத்துக்கெல்லாம் அவன் மகன் மீதும் தன் மீதும் வைத்திருக்கும் பாசமே பதில் கூற, அஜயின் பாசத்திலும் நேசத்திலும் திக்குமுக்காடிய பெண்ணவளோ அவன் மேலிருந்த வருத்தத்தையோ அவனை விட்டு விலகி வந்த காரணத்தையோ இப்பொழுது நினைத்து கூட பார்க்க விரும்பாத சஞ்சு மிகவும் மகிழ்ச்சியுடனேயே அஜயின் மனையாளாக அழகிய பரிணாமம் கொண்டாள். தாலி கட்டிய அன்று, இது காதலான்னு தெரியல,
நான் உன்னை நேசிக்கிறானான்னு புரியல என கூறிய அசுரன் அஜயோ தன் ஒவ்வொரு செயலிலும் அவள் மேல் உள்ள காதலை அப்பட்டமாக காட்டியவன் வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் சஞ்சுவை எதிர்பாரா வண்ணம் அவளை கட்டி அணைப்பதும் முத்தமிடுவதும் கிள்ளி வைப்பதும் என்று காதல் அசுரனாகவே மாறிப்போனவன் வசீகர சிரிப்போடு வளைய வர அந்த காதல் அசுரன் எப்பொழுது என்ன செய்வான் என்றும் அதை யாரும் பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்றும் அறியாத பேதை பெண்ணோ பதட்டத்துடனேயே அவனை முறைக்க சிறுசுகளின் அந்யோன்யம் கண்டு நிகழ்ந்த கமலாமாவோ சஞ்சுவின் கண்ணம் விழித்து திருஷ்டி கழிக்க அஜய் சஞ்சுவின் திருமணம் விஷயம் கேள்விப்பட்ட பிரபாவதியும் இந்திரும் கூட கைபேசியில் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அடுத்து வந்த தம்பதியரின் நாட்களும் சொர்க்கலோக நிமிடங்களாகத்தான் பரவசமாகவும் குதூகலமாகவும் நகர்ந்தது. அன்றும் அப்படித்தான். மாலை பள்ளியிலிருந்து மகனை அழைத்து கொண்டு வீடு வந்த அஜயோ அங்கே தோட்டத்தில் இருந்த மரத்தின் அருகில் ஒரு நாற்காலியில் ஏறிக்கொண்டிருந்த சஞ்சுவை பார்த்தவன் அபியை கமலாமாவிடம் விட்டுவிட்டு இங்கு என்ன செய்றா என கேட்டவாறு அவளை நோக்கி செல்ல அங்கே அவன் மனையாளோ அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்த குருவி கொஞ்சொன்று கீழே விழுந்ததை எடுத்து அச்சோ குட்டிமா கீழே விழுந்துட்டீங்களா என்று அதன் கூட்டில் வைக்க போன சஞ்சனா நாற்காலி ஆடியதால் குருவி குஞ்சோடு சேர்த்து அவளும் கீழே விழப்போனவளை தன் கரங்களிலே தாங்கிக் கொண்ட அஜய் தன் கரங்களில் மலங்க மலங்க விழித்தவாறு கிடந்தவளை நோக்கி இதழ் வெறித்து சிரித்தவன் டி அழகி உனக்கேண்டி இந்த தேவையில்லாத வேலை என்று கடிந்து கொண்டவனை நோக்கி குட்டி குருவி தேவா கீழே விழுந்துருச்சு பாவம்ல என அந்த குருவி போலவே உதட்டை குவித்து கூறிய மனையாளின் கொள்ளை அழகில் மயங்கியவன் டி அழகி என்று மறுபடியும் தாபமாக விழித்து கீழே விழுந்த குருவி பாவமான எனக்கு தெரியல, ஆனா அதை காப்பாத்த போய் ஏன் கிழக்கே அடிபட்டுச்சுன்னா நான் ரொம்ப பாவம் டி என்று பாவமாக முகத்தை வைத்து கூறியவனின் வார்த்தையில் இருந்த மறைப்பொருளை கண்டு கொண்ட சஞ்சனா சீ நீங்க ரொம்ப மோசம் தேவா, எப்ப பாரு உங்களுக்கு அதே நினப்புதான் என கூறி சினுங்கியவளின் நெற்றியில் இதழ் பதித்து அழகிடினி என்று அவளை இறக்கிவிட்டவனோ இதுவரை மனித உயிர்களை கூட பெரிதாக எண்ணாதவன் தன் மனையாளுக்காக அந்த குருவி குஞ்சின் உயிரை காக்க விளைந்து அவனே நாற்காலியில் ஏறியவன் குருவியை அதன் கூட்டில் விட்டு கீழே இறங்க அவன் கைபேசி மெல்ல ஒலி எழுப்பியது. கைபேசியை எடுத்து யார் என்று பார்த்தவன் மனையாளிடம் திரும்பி ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், ரெடியாரு வெளியே போலாம் என்று அனுப்பிய அஜய் கைபேசியை உயிர்ப்பித்து காதில் பொறுத்த அந்த புறம் பேசிய பெரிய கை பாலுவோ அஜய்ஜி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என கேட்டான். அஜயும் சொல்லுங்க பாலு, யாரையும் தூக்கணுமா என்று வினவ அதெல்லாம் இல்லைஜி, ஒரு முக்கியமான பார்சல் ஒன்று, அதை ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருந்தீங்கன்னா போதும் என்று இழுத்த பாலுவுடன் இதுபோல பல கொடுக்கல் வாங்கல் செய்திருப்பதால் அது ஏதாவது கடத்தல் பொருளாகத்தான் இருக்கும் என்று எண்ணிய அஜயும் அவனை மேலும் திருவாது சரி அனுப்பி வைங்க என கூறியவன் மீராவை அழைத்து பாலு அனுப்பி வைக்கும் பார்சலை தன் வீட்டின் ஒரு அறையிலேயே மறைத்து வைக்க கூறியவன் மனைவியோடும் மகனோடும் வெளியே கிளம்பிவிட அஜய் கூறியது போல் அந்த பார்சலை அவன் வீட்டிலேயே மறைத்து வைத்த வீராவும் அடுத்த வேலையை பார்க்க போய்விட அஜயின் வீட்டில் இருந்த அந்த மிகப்பெரிய பார்சலோ மறுநாள் காலை மெல்ல மெல்ல அசைய துவங்கியது. அடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.